நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும். ஆமென். வாழ்க்கை பாதையில் சில துன்பங்கள் இயற்கையாகவே தோன்றுகிறது. சில துன்பங்கள் தேவ ஆசீர்வாத அடிப்படையில் தோன்றுகிறது. இவைகளை தேவனும் அனுமதிக்கிறார். நாம் அப்போஸ்தலனாகிய பவுலின் வாழ்க்கை பற்றி பார்க்கும்போது, ஒரு முள் பவுலை தொந்தரவு செய்து கொண்டே இருந்ததாம். இதனால் பவுலின் ஊழியத்திலும் தடைகள் ஏற்பட்டிருந்திருக்கலாம். இதை பலமுறை தேவனிடத்தில் வேண்டிய போதும் இந்த முள் பாடுகளை தேவன் பவுலிடமிருந்து எடுத்து போடவே இல்லை. அதற்கு தேவன் தந்த பலன் என்ன தெரியுமா? என் கிருபை உனக்கு போதும் என்பதுதான். இன்றும் உங்களுக்கு அது போன்ற கொடிய முள் போன்றதான மனைவியோ கணவனோ அதாவது வேலை ஸ்தலத்திலோ உள்ள உயர் அதிகாரிகளோ அல்லது சரீர வியாதி கூட உங்களுக்கு முள் போன்று தான் இருக்கலாம். தேவன் இவற்றிலிருந்து விடுதலை தரவில்லை என்று புலம்பாமல், தேவன் இவைகளை தாங்க சகிக்க தேவ கிருபை எனக்கு போதும் என்று நீங்கள் சொல்லுங்கள். மற்றும் ஒரு உதாரணமாக, யோபு தனக்கு உண்டான யாவற்றையுமே இழந்து நிற்கிறார். அது மட்டுமல்ல, சரீர வேதனை, கொடிய புண், இதன் மத்தியில் அவனது மனைவி வேற சொன்னது. யோபுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று சொல்கிறாள். இதற்கு மேல் நீ இவ்வுலகில் வாழ்வது பிரயோஜனமே இல்லை என்பதுதான். இப்படிப்பட்ட யோபுவின் சூழ்நிலையில் எந்த பக்கத்திலும் அவனை தேற்ற ஆறுதல் படுத்த ஒரு நபர் கூட இல்லை. இங்கே அவனது சரீர வேதனை, மனவேதனை தாங்கிக் கொள்ள தேவ கிருபை மட்டுமே இருந்தது. இறுதியிலே ஓர் பட்டமரம் போன்றிருந்த அவனது வாழ்க்கை பூத்து குலுங்கும் நந்தவனமாக மாறிவிட்டது. அது எப்படி? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சில காரியங்கள் இயற்கையாகவும் சில காரியங்கள் தேவன் அனுமதித்தும் துன்பங்களாகவும் இருக்கலாம். இவை யாவுமே தேவன் நன்மைக்காக, தேவ ஆசீர்வாதத்துக்காகவுமே தேவன் அனுமதித்துள்ளார் என்றும், இவைகளை தாங்க தேவ கிருபை இருக்கும்போது உங்களது பலவீனத்திலும் கொடிய வியாதிகளிலும் துன்பத்திலும் தேவ பலம், தேவ கிருபை உங்களுக்குள் இருந்து உங்களை ஆற்றி தேற்றி வழிநடத்த வேண்டும். ஆமேன். God bless you.